இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில அதாவது ஒரே எழுத்து அதுக்கு வந்து ஒரு சொல்லோட ஒரு மீனிங் இருக்கணும். பெயர் சொல்லோ வினை சொல்லோ ஏதோ ஒன்று ஒரு 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 எழுத்து சொன்னா அதுக்கு ஒரு மீனிங் வரணும். அந்த மாதிரி சில எழுத்துக்களை பார்ப்போம். கை எத்தனை இருக்குன்றதை பார்த்துங்க. நீங்க உங்களுக்கு சில இது தெரிஞ்சிருக்கும், இதுல நிறைய தெரியாதது இருக்கும். அதனாலதான் இதை இந்த ஒரு சப்ஜெக்டா எடுத்துருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சில இதெல்லாம். கை, பூ, தீ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதா இருக்கும். ஆனா தெரியாது எத்தனை இருக்குன்றதை பாருங்க. கை, கைன்றது கைகள். நான்னா நாக்கு, நாக்குக்கு வந்து நான்னு ஒரு பேரு தமிழ்ல. பூன்னா மலர், பூ அது தெரியும் உங்களுக்கு. பான்னா பாட்டு, அதான் பாவேந்தன் பாரதிதாசன்றது. அதனாலதான் பாட்டுக்கு தான், அதனாலதான் பாவேந்தன் பேரு பாரதிதாசன். கான்னா சோலை, காடு. காடுனா ஆக்சுவலா காடு கிடையாது, சோலை. அதாவது மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதா. காட்டுல வந்து 4 எத்தனையோ விதம் இருக்கு. மரங்கள் அடர்த்தியா இருக்கிற காடு வந்து அது வேற. சோலையா இருக்கு பாத்தீங்களா, பச்சை பசேர்னு, வெறும் கல்லும் முள்ளும் கருங்கல்லும் மலையும் மோடுமா இருக்கும், அது கூட காடு தான். அந்த அது கிடையாது, அது வந்து அந்த காடு கிடையாது. இது காடுனா சோலை, பச்சை பசேல் இருக்கிற காடு, அதான் சோலை. கான்றது அதான். தேன்றது வந்து தெய்வம். தெய்வத்துக்கு தேன்னு ஒரு பேரு, பெரியது தே இழுத்து சொல் பேரு. அதே கோன்னாலும் தெய்வம். கோன்னா அரசன் ஒரு பேர் இருக்கு, தெய்வத்துக்கும் கோன்னு பேரு. அதனாலதான் கோயில். கோயில் தெய்வம் குடியிருக்கிற வீடு, இல்லைன்னா வீடு, அதனாலதான் கோயில்ன்றோம். அதனால கோன்னா அரசன் ஒரு பேரு, தெய்வத்துக்கும் ஒரு பேரு. பை, பைன்றது வந்து கை, கையில பை எடுத்து போறமே அது. பைன்றது வினை சொல்ல பாத்தீங்கன்னா மெதுவா போறது. பைய நடந்தான் அந்த இது. பைன்றது வந்து மெதுவா ஸ்லோ, அதுக்கு பேர் பைக்கு வந்து இதுல ஸ்லோவுக்கும் பைக்கு ஒரு பேரு, மெதுவா போறதுக்குன்றது. பைன்றது கையில நம்ம சாதாரணமா ஹேண்டில் பண்ற பை, கைப்பை எடுத்து போறப்பேன் அது கைப்பை. அடுத்தது மை, மைன்றது கடல இடுற மை. மை கடல இடுறது மை. மையல்னு அந்த மயக்கம், அதாவது சொக்கி போறதுன்றமே, அதுக்கு பேர் மையல்னு ஒரு பேர் இருக்கு. ஆனா அது இதுல இல்ல. மையின்னு அது அதாவது கவிதைகள்ல மையின்னு யூஸ் பண்ணுவாங்க. அது மையின்னு யூஸ் பண்ணாங்கன்னா மயங்கிறதுக்கு பேரு மயக்கிறதுக்கோ மயங்கிறதுக்கோ ரெண்டுக்கும். யாராவது மயக்கினாலும் அதுதான் பேரு, மயங்கினாலும் அதுதான் பேரு. மையின்னு ஒரு பேர் இருக்கு. கண்டுல மையும் அது. தீ, தீனா நெருப்பு, நமக்கு தெரியும். அது மாதிரி கூன்னா உலகம், இது நிறைய தெரிஞ்சிருக்காது. கூன்றது வந்து உலகம், ஞாபகம் வச்சுக்கோ. கூ கூடுன்னு வருது, அந்த கூக்கு பேரு உலகம். அதே மாதிரி வீடுக்கு வருது வீ, அந்த வீக்கு வந்து சருகு, இலை காஞ்சி போற இலை சருகுக்கு பேரு வீன்னு பேரு. அதே மாதிரி வேன்னா மூங்கில். எல்லாம் நான் சொல்றதெல்லாம் நெடில். வேகம்ன்றதுக்கு வருது, அந்த வேக்கு வந்து மூங்கில் பேரு. அது மாதிரி வைனா உலகம், வையகம்ன்றமே, அதான் வையகம்ன்றது உலகம். வைனா அரிசிக்கும் ஒரு பேரு, ஞாபகம் வச்சுக்க. அரிசிக்கும் வைன்னு ஒரு பேரு. நீங்க நிறைய சொல்லலாம். சான்றது வந்து செத்து போன்றதுக்கு சொல்றமே, செத்து போ. சேர்னா தூரம், சாதாரண தூரம் இல்ல, கொஞ்சம் தூரத்துக்கு அதை சொல்ல மாட்டோம். சேர்ன்றது வந்து ரொம்ப தூரம். சேர்ன்றது அதான், போய் நீங்க அங்க இடம் அந்த தூரத்தை கடந்து போய் அங்க சேர்றீங்கிறதுனால தான் சேர்னு பேர் வந்து. அதான் தொலை தூரம். தான்னா கொடுக்கறது, அது தெரியும் உங்களுக்கு. தான்னா கொடு. தூன்னா திறக்கிறது. தூ, துன்பம் வருது அந்த தூ, அது வந்து என்னன்னா கொடுத்துடுறது. தூன்னா கொடுத்துடுறது, அடைஞ்சிடுறது, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தூன்றது அது. தூ. தை, தைனா மாசத்துக்கு ஒரு பேரு தைன்றது. துணியை தைக்கிறமே அந்த தை, அதுவும் அதுக்கு பேரும் தை தான். தைத்து தச்சு தான்றமே, அதான் அப்படி சொல்லலாம். மான்னா பெரிய, விரிஞ்சு பறந்து இருக்கிறது, பெரிய பொருளா இருக்கிறது, அதுக்கெல்லாம் மான்னு பேர். மான்றது. மீன்றது வந்து அதிகமா இருக்குது. மீதான் இப்ப கூட இப்ப கிராமங்கள்ல கூட மிச்சமா சாப்பிட்டா அப்படின்னுவாங்க. மிச்சமா சாப்பிட்டா அப்படின்னுவாங்க. மிச்சம் இல்ல, மீச்சமா சாப்பிட்டான்னு சொல்லுவாங்க. நியாயமா சொல்ல மீச்சம் பேரு.
மீன்னா ரொம்ப அதிகம், அளவுக்கு அதிகமா இருக்கிறது பேரு மீன் பேரு. அதே மாதிரி மூ மூக்குன்னு இருக்கு பாருமே, அதுக்கு வந்து அதுக்கு பேர் மிகுதின்னு பேரு. மூக்கு முட்டை சாப்பிட்டோம்னுமே, முட்டை சாப்பிட்டோம், மூக்கு முட்டை சாப்பிட்டோம், முட்டை சாப்பிட்றான்னு சொல்லுவாங்களே, முட்டை சாப்பிட்றது மூட்டை சாப்பிட்றான்னு தான் சொல்லணும். அந்த அதுக்கு பேரும் மிகுதி தான். அதே மாதிரி அந்த மூவுக்கு வந்து டென்சிட்டியை கூட ஒரு அடர்த்தி, மூணா திக்கா இருக்கிறது கூட மூன்றது ஒரு ஒரு மூணா திக்கா இருக்கிறத கூட சொல்லுவோம், அடர்த்தியானது அது. அதே மாதிரி மேன்னா மேய்ச்சல் நல்லா இருக்கு, அதை மேன்னு சொல்லுவாங்க. மேய போற மாடுகளையும் மேய போற மாடுகளுக்காக மேய்ச்சல் இடம் வச்சுட்டாங்களே, மாடு மேய்க்க போற பசங்களையும் மேனுவாங்க, மேய்க்கிற நிலத்துக்கு பேரும் மேனுவாங்க. மேயிற மாடுகளும் மொத்தமா வயல்ல நின்று மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடுகளை சொல்லும் போது மேனுவாங்க. பேர்னா ருத்ர தாண்டவம் ஆடுறதுல அது பேய் மாதிரி ஆடுறான்றாங்களே, அதான். அதுக்கப்புறம் தான் அது பேய் மாதிரி வந்தது. ஆக்சுவலா பேய் மாதிரின்னு அர்த்தம். பேர் தான் சொல்லணும். பேர்னா அந்த ஒரு உக்ரகமா இருக்கிறது, அதுக்கு பேர் பேர். போன்றது போ, நம்ம தான் சொல்லுவோம், போயிட்டு வா, போயிடு, போன்ற பேர். அது பவுன்னு ஒண்ணு இருக்கு, பௌத்தம்ன்றதுக்கு வருமே அந்த பௌ. அது வந்து என்னன்னா அதுவும் அப்படிதான் விரிவு செய்யறது. பவுனா பவு எல்லாம் ஒண்ணுதான். பறந்து இருக்கிறது பவுனா பறந்து இருக்கிறது. வானா வந்துரு, அது நம்ம தான் வா போலாம் சொல்ற மாதிரி. வைனா கூரிய, வைன்றதுக்கு வந்து ஷார்ப்னு ஒரு பேர் வை. அது மாதிரி வைனா உலகத்துக்கு ஒரு பேரு. அது மாதிரி வைனா புட்டின் பிளேஸ், அந்த இங்க வைன்னு சொல்றமே அது, அந்த வைக்கு வந்து 3 இருக்கு. ஒரு ஷார்ப்னு ஒண்ணு, வேர்ல்டுன்னு ஒண்ணு, பூமின்னு. அடுத்து வந்து வைனா புட்டி ஏறினமே, அந்த புட்டின் டிஸ்பிளேஸ் அது வை, புட்டி ஏறினமே அது. அடுத்தது ஒவ்வுதல்னா நம்ம நம்ம பிடிச்சிக்கிறது, ஒவ்வுதல். எவ்வளவு பொன்பெயரும் நேதமிழ் தன்னுயிரைன்னு ஒரு பாட்டே இருக்கு. அதுல அகோபிலத்துல பாடுற பாட்டு. எவ்வளவு பொன்பெயரோ நேதமிழ் தன்னுயிரை ஒவ்வியாகவும் வள்ளுகிறாள் வகிர்ந்தவம்மானதிடம் கவ்வு நாயும் கழுகும் உச்சி போதொரு கால் சுழன்று தெய்வம் அல்லா செல்ல ஒன்னா சிங்கவேடு குன்றமே. அது ஒரு பாட்டு. அந்த இதுல வரும் அங்கன் மாஞ்சால மஞ்சன்னு ஒரு 10 பாட்டு அந்த அகோபிலத்தை பாடின பாட்டு. அது வந்து இதுல வரும், 4வது இதுல தெய்வத்துல அதுவும் ஒரு பாட்டு. அந்த அந்த மாதிரி இப்போ ஒவ்வொன்றது வந்து கைப்பற்றுறது. எவ்வும் மொபைல்னு வரும். அதுல எவ்வும் மொபைல்னா அப்படியே எட்டி கவி அப்படி பிடிச்சிருமா. அதான் எவ்வும் வேல் பொன்பெயரும் சிங்கம், தாவி பிடிக்கிற சிங்கம்மே. அதான் எவ்வும் வேல் பொன்பெயரும், பொண்ணுன்னா சிங்கம், தங்கம். பொன்பெயரோன்னா அந்த அந்த மாதிரி ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்க, கண்ணு ஜொலிக்குமா. எவ்வும் வேல் பொன்பெயரும் ஏதமிழ் தன்னுயிரை. அது அந்த அதுக்கு வரும். அதை ஒவ்வொன்றது அது. அதெல்லாம் நான் இன்னொரு தடவை ஒவ்வொரு தடவை வரும்போது 2-3 பாட்டுக்கு உங்களுக்கு அர்த்தமும் சொல்றேன் அப்புறம். அது ஏன்னா அது இதுல கொண்டோம்னா அதுக்கு இது வந்து அது வந்து நான் இது கெட்டு போயிடும். ஒவ்வொன்றது வந்து கேப்சர், அதான் அப்படி சொல்லலாம். கேப்சர், கேட்ச், அதான் அதான் அது அது காதா நம்ம பார்த்தோம், தை பார்த்தோம், சே பார்த்தோமா இல்ல. சேன்றது வந்து குழந்தை, கான்றது சோலை. கான்றதுக்கு வந்து இன்னொரு காப்பாத்துன்னு ஒரு பேர் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் கான்றது வந்து சோலைன்னு பார்த்தோம் இல்லையா. கான்றது சோலைன்னு பார்த்தோம், காப்பாத்துறதுக்கு பேரும் காதான். அப்புறம் தையில வந்து மாசம் திங்கள், அதான் தை, இந்த அதுவும் பார்த்தோம் நம்ம. சேர்ன்றது குழந்தை, குழந்தைக்கு ஒரு பேரு. சேர்ன்றது வந்து ரொம்ப தூரம் போறதுங்க சொன்னோம் நம்ம. ஆனா சேர்ன்றதுல வந்து குழந்தைக்கும் ஒரு பேர் இருக்கு, ஞாபகம். சேர்னா குழந்தைக்கும், குழந்தையும் சேய், அதான் சேய், தாய் சேய் நல்ல விடுதின்றமே, அதான் சேய்னா குழந்தை. வைனா உலகம், அதே நான் சொன்னேன் உங்களுக்கு ஷார்ப்பா இருக்கிறது தான். மான்னா கனி, உயர்வு பெருசு ஒண்ணு. மான்னா கனி, பழத்துக்கு பேரும் மான்னு ஒரு பேரு. உயர்வா பெருமையான விஷயங்களுக்கும் மான்றது சொல்லலாம், மான்றது உண்டு. கைன்றது வந்து நம்ம கைன்றது கை சொன்னோம்.
இன்னொன்று வந்து கைப்பற்றுறது நம்ம, அதுவும் கைதான். ஆக இவ்வளவு இருக்கு. இந்த ஒரு சொல் ஓரெழுத்து சொல், ஓரெழுத்து சொல்லுன்றது இவ்வளவு இருக்கு. இன்னும் இருக்கு, அது ஒரு 150க்கு இருக்கும் போல இருக்கு. தொல்காப்பியத்துல பார்த்தோம்னா ஒரு 150 200 இருக்கும். அது எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல, எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. இன்னும் ஏதாவது இருக்கும், இன்னும் நிறைய இருக்கு. நம்ம கொஞ்சம் கூர்ந்து கொஞ்சம் யோசனை பண்ணேன்னா வரும், பார்க்கலாம். இன்னொரு இது மாதிரியே இன்னொரு தடவை ஓரெழுத்து இது இல்லாத வேற ஏதாவது சொல்ல முடியுதுன்னா சொல்றேன். அப்புறம் அடுத்ததுல இன்னும் இருக்கேன் நம்மளுக்கு, வேற பாதி தாண்டி வந்திருக்கோம். இன்னும் இருக்கேன் போகிறதுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் அது மாதிரி முடிஞ்சதுன்னா சொல்றேன், ஹெல்ப் பண்ணி. இல்லை நீங்களே ஏதாவது தெரிஞ்சதுனாலும் யோசனை பண்ணி வைங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. தேங்க்யூ. நிறைய இருக்கு இதுல. நான் சொன்னது ரொம்ப கம்மி, ஒரு 25 30 சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனா அதுல தொல்காப்பியத்தில் 150 200 ஒரு சொல் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.